தாய்லாந்துக்கு யாரும் போகாதீங்க, பாதுகாப்பு இல்லை, போர் அதிகமாயிடுச்சு, தீவிரமாயிடுச்சு அப்படின்னா உங்களை மீட்க முடியாது, சிரமங்கள் ஏற்படும், அதனால உங்க கொண்டாட்டத்தை உங்களுடைய இதுவெல்லாம் அப்புறமா பார்த்துங்க அப்படின்றாங்க. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, தெற்காசிய நாடுகள்ல நீங்க போர் பண்ணீங்கன்னா பெரும் பதட்டம் ஆயிடுச்சுன்னா அந்த பாதிப்பு எங்களுக்கும் உண்டு, ஒட்டுமொத்தமா சுற்றுலா பயணிகள் இந்த நாட்டுக்கும் வரமாட்டாங்க, அதனால கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் தென்கொரியா ஜப்பானும் அதை தான் சொல்றாங்க. இதை பேசி தீர்த்துக்கலாம், நடந்து போச்சு, பெருமளவில் நடந்து போச்சு, இது பெரும் போராக மாறுவதும் பேசி தீர்த்துக்கலான்னு. இப்ப என்ன ஆகும், இந்த கோவில் பிரச்சனை இந்த கோவில் தானே உங்களுக்கு பிரச்சனை, அது எல்லையோட இருக்குல்ல, கோவிலை பாதியா பிரிப்பாங்களா அல்லது முழுமையா இது இவங்களுக்கு தான் சொந்தம் அவங்களுக்கு தான் சொந்தன்ற மாதிரி ஒரு முழுமையான தீர்ப்பு வருமா, அல்லது பாதியா பிரிக்கும் போது அது சரியா வருமா, அதை ஏத்துப்பாங்களா? இதை தாண்டி இது வெறும் கோவில் பிரச்சனை தானா, அது காலகாலமாக இருந்த எல்லை பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை கம்போடியா வைக்கும் பொழுது, அப்ப நான் துணைக்கு சைனாவை கூப்பிடுவேன், எனக்கு சைனாவை கூப்பிடுவேன், என் நண்பன்